கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மார்னிங் டிவோஷன் வாயிலாக உங்களை சந்திப்பது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நான் அவ்வப்பொழுது சொல்லுகிற காரியம் இதுதான், தேவன் நம்மோடு பேச வல்லவராக இருக்கிறார். அவர் எல்லா காலகட்டத்திலும் நம்மோடு கூட பேச போதுமானவராக இருக்கிறார். இந்த காலை வேளையிலும் வர்ஷிப்பிங் காட் த்ரூ வெயிட்டிங், காத்திருப்பதன் மூலம் தேவனை ஆராதித்தல், இதற்கு ஆதாரமாக ஒரு வேத வசனத்தை நம் வாசிக்க கேட்போம். ஆபகுக் 2 அதிகாரம் 3 குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. இந்த ஆபகுக் தீர்க்க தரிசன புத்தகம் எல்லா தீர்க்க தரிசன புத்தகத்திலிருந்து சற்று தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், எல்லா தீர்க்கதரிசிகளும் தேவனிடத்திலிருந்து தேவ வார்த்தையை பெற்றுக்கொண்டு ஜனங்களுக்கு அதை போய் பிரசங்கிப்பார்கள். ஆறுதலின் வார்த்தையாக, கண்டித்து உணர்த்துகிற வார்த்தையாக அதை பிரசங்கிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் ஆபகுக் தீர்க்கதரிசி ஜனங்களிடத்தில் போய் அதை பிரசங்கிக்காமல் தேவனிடத்தில் உரையாடுகிறதாக இந்த புஸ்தகம் என்ன பண்ணுகிறதுனா காணப்படுகிறது. முதல் 2 அதிகாரத்தில் ஆபகுக் 2 கேள்வியை கேட்கிறார், அதற்கு தேவன் பதில் கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. 3 அதிகாரத்தில் ஆபகுக் தேவனை ஆராதிப்பது, நன்றி செலுத்துவது, அவன் எவ்வளவு விசுவாசமாக இருக்கிறான் என்று வெளிப்படுத்துவதை 3 அதிகாரம் ரெக்கார்ட் பண்ணுகிறது. அவன் என்ன பண்ணுகிறோம் பார்க்க முடிகிறது. ஏன் ஆபகுக் கேள்வி கேட்க வேண்டும்? ஏன் ஆபகுக் இவ்வளவு கேள்வி ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும்? அவன் கேட்ட கேள்விகள் என்ன? கேட்ட கேள்வி என்னவென்றால், அவன் எதற்கு கேட்டான் என்று சொன்னால், யூத ராஜ்யம் சீர்குலைந்த நிலையில் இருக்கிறது, பாவம் பெருகி போயிருக்கிறது. மனிதருக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு சற்றே அறவே இல்லாமல் காணப்படுகிறது. இந்த இடத்தில் ஆபகுக்கு என்ன கேள்வி கேட்கிறான்னா, why silent? எதுக்கு ஆண்டவரே நீர் மௌனமாக இருக்கிறீர்? why evil increasing? பாவம் ஏன், தீமை ஏன் பெருகி கொண்டே போகிறது? when will you act? எப்பொழுது உங்களுடைய காரியத்தை, உங்களுடைய கிரியை நீ நடப்பிப்பீர் அப்படின்னு கேட்கிறார். அதற்கு தான் வரக்கூடிய அதிகாரங்கள்ல நம்ம என்ன பண்ணுறோம்னா வாசிக்கிறோம், தேவன் பதில் தருகிறதை. அதற்கு தான் தேவன் என்ன பண்ணுங்கன்னா பதில் கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. அந்த பதிலாக ஆபகுக் 2 அதிகாரம் 3 பார்க்க முடியும். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பில்லை. குறித்த காலத்தில் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. There is an appointed time அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், ஆபகுக் இடத்தில் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். சோ இந்த இடத்துல ஆபேசவர் என்ன சொல்றாருன்னா, காத்திருக்கும் பொழுது ஆராதித்து கொண்டே காத்திரு அப்படின்றத சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. Many times we love God when our prayers are answered. நம்ம நிறைய நேரத்துல தேவன் மேல் அன்பு கூறுகிறோம். ஏன் என்று சொன்னால், நம்முடைய பிரேயர்ஸ், ஜபங்கள் எல்லாம் கேட்கப்படுகிறது, பதில் அளிக்கப்படுகிறது. அதனால நம்ம தேவனை ஆராதிக்கிறோம். ஆனா உண்மையான பரீட்சை எப்ப தெரியுமா வரும்? when prayers are delayed. உங்களுடைய ஜபங்கள் தாமதிக்கும் பொழுது அந்த இடத்துல உங்களால உண்மையான தேவனை ஆராதிக்க முடிகிறதா? when every door remains closed, எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலும் தேவனை உங்களால் அன்பு கூற முடிகிறதா? answer seems silent. பதில் ரொம்ப மௌனமாவே இருக்கிறது. என்னதான் ஜெபிச்சாலும் ஆண்டவர் மௌனமாகவே இருக்கிறது போல காணப்படுகிறது. ஆண்டவர் இடத்தில் பதில் வரல, பதிலாக மௌனமே வருகிறது. அப்பொழுது உங்களால் தேவனை மனப்பூர்வமாக ஆராதிக்க முடிகிறதா? அன்பு கூற முடிகிறதா? even when you don't understand God, அப்பொழுதும் நீங்க தேவன் என்ன செய்கிறார் என்று புரியாமல் இருக்கும் பொழுது தேவனை உங்களால் ஆராதிக்க முடிகிறதா? நம்ம நிறைய நேரத்துல தேவன் அன்பு கூறுறோம் because he answers our prayers quickly. சீக்கிரமா தேவன் பதில் அளித்தா நம்ம ரொம்ப ஆராதிப்போம், தாமதித்தா நம்ம புலம்பு தள்ளி தீர்த்துருவோம். காத்திருத்தல் அப்படின்றது நமக்கு பிடிக்காத ஒரு காரியம். ஆனா தேவன் சொல்லுகிறார், குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அந்த வேர்ட் ரொம்ப முக்கியமானது. தாமதித்தாலும் அதற்கு நீ காத்திரு, அது நிச்சயமாய் வரும், தாமதிப்பதில்லை. தாமதித்தாலும் அதற்கு நீ காத்திரு. சோ இதோட மீனிங் என்னன்னா, ஏன்னா ஆபகுக்கும் நிறைய கேள்வி இருக்கிறது. ஏன் சைலண்டா இருக்கீங்க? ஏன் பாவம் பெருகி கொண்டே இருக்கிறது? எப்போ நீங்க உங்களுடைய கிரியை நடப்பீங்க? அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில எப்போ என் கடன் பிரச்சனை தீரும்? எப்போ இந்த உறவு சீர்பொருந்தும்? எப்போ ஜபிக்கிற ஜபம் எல்லாம் பதில் அளிக்கப்படும்? எப்போடைய வாழ்க்கையில் சமாதானம் கிடைக்கும்? நான் குழந்தை இல்லாமல் இருக்கிறேனே, எனக்கு எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று நிறைய கேள்வி இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், காத்திரு, அது தாமதிக்காது, நிச்சயமாய் அது வரும். இதுக்கு மீனிங் என்னன்னா,
கடவுள் சொல்லுகிறார், கடவுளுக்குன்னு ஒரு டைம் டேபிள் இருக்கு, கடவுளுக்குன்னு ஒரு கால அட்டவணை இருக்கு. அவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் இருந்து அவர் ஒருபோதும் அது செய்யாமல் இருக்க மாட்டார், அது செய்வார். God's promise never late. நம்மளுடைய பார்வைக்கு இன்னும் நடக்கலன்னு இருக்கு. ஆனா கடவுளுடைய பார்வையில அது ரைட்டான நேரத்துல, கரெக்டான நேரத்துல அது நடக்குது. சோ நீங்க காத்திருத்தல், தேவன் சைலண்டா இருந்து காத்திருத்து ஜெபம் பண்ணும்போது தேவன் சைலண்டா இருந்தா உங்களை அவர் கைவிடவில்லை, மாறாக அவர் கரத்தை நோக்கி பார்க்க விரும்புகிறார். Delays are not denials. Delays are not denials. அவர் லேட் ஆக்குறாரா, தாமதிக்கிறாரா, அது உங்களை அவர் ரிஜெக்ட் பண்ணல, நிராகரிக்கவில்லை, மாறாக அவர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப நாளா ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, வெயிட்டிங் இஸ் நாட் வேஸ்டிங் டைம். காத்திருத்தல் நேரத்தை வீணாக்குவது இல்லை, நேரத்தை வீணாக்குவதில்லை. மாறாக நீங்க எப்படி சொல்லி ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, லார்ட், even when I can't see you working, I still trust you. நீங்க செய்யற கிரியையே நாங்க பார்க்காவிட்டாலும் நான் உங்களை நம்புறேன், அதை நீங்க சொல்லுங்க. உங்களால ஜெபம் பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல, நான் ரொம்ப நாளா காத்திருக்க, ஒரு காரியத்துக்கு ரொம்ப நாளா ஜெபம் பண்றேன், ஆனா இன்னும் ஆன்சரே கிடைக்கல அப்படின்னா, என்னால ஜெபம் பண்ணவே முடியல. இந்த வார்த்தையை மட்டும் அடிக்கடி சொல்லி கொண்டே இருங்க. குறிப்பாக இன்றைக்கு பார்க்கிறீங்கன்னா, இன்றைக்கு அட்லீஸ்ட் ஒரு 20 டைம்ஸ்னா சொல்லுங்க, லார்ட், even when I can't understand you working, I still trust you. நீங்க செய்யற காரியத்தை என்னால பார்க்க முடியலனாலும் பரவாயில்ல, நான் உங்களை விசுவாசிக்கிறேன், நான் உங்களை ஆராதிக்கிறேன். ஏன்னா உண்மையான ஆராதித்தல் எப்போ வரும்னா, கண்ணால அற்புதத்தை பார்த்து வர்றது ஆராதனை இல்லை. அற்புதம் செய்யறதற்கு முன்னாடியே தேவன் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார் என்று விசுவாசிப்பதே உண்மையான ஆராதனை, உண்மையான விசுவாசம். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க விசுவாசம் எப்படி இருக்குது? உங்களால காத்திருக்க முடியுதா? So worship God through waiting. காத்திருத்தலின் மூலமாக தேவனை ஆராதிக்க பழகிக்கொள்வோம், தேவனை சார்ந்திருக்க பழகிக்கொள்வோம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். குறித்த காலத்தில் தரிசனம் அது வைக்கப்பட்டிருக்கிறது, அதற்காக நாங்கள் காத்திருக்க வேண்டும். அது தாமதித்தாலும் அது நிச்சயமாக நடக்கும் என்ற விசுவாசம் எங்களுக்குள்ள வர வேண்டும். பார்த்து கொண்டிருக்க உங்களுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் நீடித்த நாட்களாக ஒரு காரியத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள், காத்து கொண்டிருக்கிறார்கள், இது கடினமாக இருந்தாலும் நாங்க கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே, நீங்க செய்கிற காரியம் எங்களுக்கு புரியாவிட்டாலும் பரவாயில்ல, நீங்க செய்யற கிரியை நாங்கள் பார்க்காவிட்டாலும் பரவாயில்ல, ஆனால் நாங்கள் உங்களை நம்புகிறோம், நாங்கள் நம்ப கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. வெயிட்டிங் இஸ் நாட் வேஸ்டிங். காத்திருத்தல் அது நேரத்தை வீணடிக்கிறதல்ல, மாறாக அது இன்னும் எங்கள் விசுவாசத்தை வளர செய்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Thank you. God bless you.